ஸோ இந்த பார்ட்ல நம்ம பேசிக்காக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ். இந்த டேட்டா டைப்ஸில் இதில் மொத்தம் வந்துட்டு மேஜராக இம்பார்ட்டண்ட்டான டேட்டா டைப்ஸ் மட்டும் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம இன்னைய கிளாஸில் ஃபர்ஸ்ட் இந்த 3 வந்துட்டு பார்க்கலாம். இன்டீஜர்ஸ், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத இன்னைய வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ பேசிக்காக இந்த இன்டீஜர்ஸ் அண்ட் ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் அப்படின்றத வந்துட்டு எதுக்கு கீழே கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் அப்படின்ற டாபிக்ஸ் கீழே தான் கொண்டு வருவாங்க. நார்மலா இன்டீஜர்ஸ் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெகட்டிவ் நம்பர் டு பாசிட்டிவ் நம்பர், நெகட்டிவ் ஆஃப் இன்ஃபினிட்டி டு பாசிட்டிவ் ஆஃப் இன்ஃபினிட்டி தான் இன்டீஜர்ஸ். ஸோ இந்த -10 இருக்கலாம், -5 இருக்கலாம், 1, 0, 1000 எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இன்டீஜர்ஸ் கீழே வந்துட்டு வரும். சப்போஸ் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ல, அதாவது டெசிமல் பாயிண்ட் 1.01, அதாவது டெசிமல் நம்பர்ஸ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் நம்பர்ஸ் அப்படின்றது வந்துட்டு வரும். அப்படி இல்லை, இன்னொரு விதமான பைத்தான்ல வந்துட்டு எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனன்ஷியல் வேல்யூஸ் இருக்குது. 2e3 ஆர் 4e6 இந்த மாதிரி எக்ஸ்பொனன்ஷியல் வேல்யூஸ் இருக்கிறதும் வந்துட்டு எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அப்படின்ற டாபிக்ல தான் வரும். ஸோ இதுதான் பேசிக். ஸோ வாங்க நம்ம வந்துட்டு கோட் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் டு கோட். இந்த இனிஷியலாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் தான். நம்பர்ஸ் அப்படின்றப்ப நான் ஜஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ். இதில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹோல் நம்பர், இன்டீஜர்ஸ்னா ஹோல் நம்பர், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு நம்பர் இது பண்ணிட்டு இதுக்கு இப்போ நீங்கள் ரன் அப்படின்னு கொடுக்கலாம். ரன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 400 டிஸ்பிளே ஆக போகுது. ஆர் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ப்ரெஸ் பண்ணிட்டு ஷிஃப்ட் என்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கும் டிஸ்பிளே ஆகும். அடிக்கடி போயிட்டு இந்த ரன்னை ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், ஏன்னா நிறைய டேப்ஸ் வரனால மோஸ்ட்லி ஷிஃப்ட் என்டர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபாஸ்டர் ஆப்ரேஷனுக்கு நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பேசிக்காக எல்லா அரித்தமெட்டிக் ஆப்ரேஷனுமே இது பண்ணும். லைக் 4 + 4 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஆப்ரேஷனாக இருக்கட்டும், இல்லைன்னா 4 - 5 இருக்கட்டும், ஆர் 4 /2 ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அப்படின்றது இந்த டிவிஷனுக்கு வந்துட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவாக இருக்கட்டும், ஆர் 4 மாடுலோ 3 இருக்கட்டும். இந்த மாடுலோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுல என்ன ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரிமைண்டர் மட்டும் கொடுக்கும். அண்ட் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 4/2ன்னு யூஸ் பண்றேன்ல, இதுவே நீங்க வந்துட்டு பைத்தான் 2ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வெறும் ஹோல் நம்பர் மட்டும் தான் தரும். இது என்ன அப்படின்றது இந்த பைத்தான் 2 விசஸ் பைத்தான் 3க்குன்னு தனியா ஒரு கிளாஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். அதுல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, சப்போஸ் பைத்தான் 2 யூஸ் பண்ணீங்கன்னா அதை பைத்தான் 3 எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி நெக்ஸ்ட் வீடியோல தனியா பேசுறேன். இப்போதைக்கு இந்த பைத்தான் 3ல இந்த பைத்தான் 3 தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதையே கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பேசிக்கான ஆப்ரேஷன்ஸ். இதுக்கப்புறம் இப்போ நம்ம போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல பவருக்கு நம்ம இதை சேஞ்ச் பண்ணணும், இல்லை சாரி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா 2*3 இது மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி யூஸ் பண்றதா மல்டிப்ளிகேஷன். இதுவே பவர் ஆஃப் அப்படின்னு ட்ரை பண்ணணும் அப்படின்னா பவர்னா 2 டைம்ஸ் ஸ்டார் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. ஸோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு பவர்ல இருக்கிறதா மீனிங். இதுவும் இல்லை அப்படின்னா நிறைய பில்டின் கீஸ் வந்துட்டு பவருக்கு வந்துட்டு இருக்கு. லைக் POW அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு 2,3 அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு அந்த கியூப் ரூட் வந்துட்டு தரும், அதாவது 2^3. இப்போ இதுல என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் அப்படின்றது ஒரு பில்டின் கீவேர்ட். இந்த 2ன்றது இந்த பேஸ்ல என்ன வேல்யூ இருக்குமோ அதுதான், அதுக்கப்புறம் மேல பவர்ல என்ன வேல்யூ போட போறீங்களோ அதுதான் இந்த 3. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணலாம். பவர் ஆஃப் 4,5 அப்படின்னா 4 to the power of 5. ஸோ ஷிஃப்ட் என்டர் கிளிக் பண்றேன். ஷிஃப்ட் என்டர் கிளிக் பண்ணோன்னா இது வந்து ரீட் ஆகுது. ஸோ தட்ஸ் இட். இந்த இதுதான் ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம் நம்பர்ஸ்க்கு. இது இல்லாம இன்னும் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டெப்தா போலனாலும் இப்போதைக்கு பேசிக்கா யூஸ் ஆகுறது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அண்ட் தென் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் அப்படின்னு ஒரு கீவேர்ட் இருக்கு. இந்த அப்சல்யூட் அப்படின்ற கீவேர்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க நெகட்டிவ்ல நம்பர் கொடுத்தாலும் சரி, இல்ல பாசிட்டிவ்ல நம்பர் கொடுத்தாலும் சரி, அது வந்துட்டு பாசிட்டிவா தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஸோ தட்ஸ் இட். இதுதான் வந்துட்டு இந்த அப்சல்யூட் அப்படின்ற பில்டின் கீ ஃபங்க்ஷனோட யூஸ். அண்ட் தென் அனதர் ஒன்று இருக்கு, ரவுண்ட் ஆஃப் அப்படின்ற ஒன்று இருக்கு. ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்காக இப்ப இன்னொரு கீவேர்ட் இருக்கு. இதுல இப்ப 3.1 அப்படின்றத கிளிக் பண்றேன் அப்படின்னா இது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 3ன்னு தரும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா இந்த ரவுண்டுன்ற கீ
எது நியரஸ்ட் ஹோல் நம்பரோ அந்த ஹோல் நம்பருக்கு வந்துட்டு இதை கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இந்த டெசிமல் பாயிண்ட்ல வந்துட்டு 0.1 தான் இருக்கு. சப்போஸ் இதுல 0.5க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு நெக்ஸ்ட் அந்த 4க்கு வந்துட்டு போயிருக்கும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணலாம். ரவுண்ட் ஆஃப் 3.56 அப்படின்னு இப்ப மென்ஷன் பண்றேன் அப்படின்னா இந்த இது வந்து 5க்கு மேல இருக்கு. ஸோ நியரஸ்ட் ஹோல் நம்பர் வந்துட்டு 4. ஸோ அந்த ஹோல் நம்பருக்கு வந்துட்டு போயிடும். ஸோ இந்த இதுலயே எனக்கு ரவுண்ட் ஆஃப் பண்றதுலயே எனக்கு வந்துட்டு ஒரு 5 நம்பர்ஸ் 6 நம்பர்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா இப்ப பாருங்க 3.15789 சம்திங் இது எழுதிட்டு கமா 2 அப்படின்னு போடுறேன்னா ஃபர்ஸ்ட் 2 டெசிமல் பிளேசஸ்க்கு மட்டும் தான் இது வந்து ரீட் பண்ணும். இந்த 2 டெசிமல் பிளேசஸ்ல இந்த தேர்ட் நம்பர் இந்த 7 இருக்குல்ல, இந்த 7 வந்துட்டு கிரேட்டர் than 5. ஸோ இந்த 7ல இருந்து இந்த இது வந்துட்டு 6ன்னு கன்வெர்ட் பண்ணிடுச்சு. சப்போஸ் இந்த பேசிக் ஆபரேஷன்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் பண்றது எப்படின்னு போயிட்டு விக்கிபீடியால வேணா படிச்சு பாருங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு மூவ் பண்றேன். லைக் இதுதான் வந்துட்டு பேசிக்கா உங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிஷன், சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிபிளிகேஷன் அது மாதிரி என்ன வேணா பண்ணலாம். அண்ட் பவருக்கு வந்துட்டு நீங்க யூஸ் பண்றது ஒரு அப்சல்யூட்டா இருக்கட்டும் இல்லைன்னா ரவுண்ட் ஆஃபா இருக்கட்டும், இதுதான் வந்துட்டு பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ நம்பர்ஸ்ல வந்துட்டு வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியலா இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா a = 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ a = 2 அப்படின்னு எடுத்தேன்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 அப்படின்றது ஏல இருக்கு அப்படின்ற மாதிரி தான். ஈக்குவல் அப்படின்னா நமக்கு தெரியும்ல. ஸோ இந்த வேல்யூ இந்த 2 வேல்யூ வந்துட்டு ஏல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு லைன். ஸோ இப்போ நம்ம ஏ அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா அது என்ன அவுட்புட் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ ஏன்றதை நம்ம கொடுத்துட்டு ரன் கொடுத்தோம்னா 2ன்னு வருது. ஸோ இதே மாதிரியே இப்போ b = 8 அப்படின்னு போட்டுக்கிறேன். அண்ட் c = a + b அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த a + bன்றது cல வந்துட்டு ஸ்டோர் ஆயிடுச்சு. பட் இன்னும் இதோட ஆன்சர் என்னன்னு தெரியல. ஸோ இதோட ஆன்சரை டிஸ்பிளே பண்றதுக்கு cன்னு கொடுத்து ரன் கொடுத்தேன் அப்படின்னா 8 + 2 10 அப்படின்னு வருது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு வேரியபிள் வந்துட்டு டிக்ளேர் பண்ணோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா மேபி காலேஜ் ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். செம் 1 இதோட ஃபீ வந்து 20,000 அண்ட் சாரி ஈக்குவல் டு வந்துட்டு மென்ஷன் பண்ணிட்டோம். செம் 1 = 20,000 அண்ட் செம் 2 = அது ஒரு 15,000 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ டோட்டல் ஃபீ அப்படின்னு கிளிக் பண்றேன் அப்படின்னா டோட்டல் ஃபீன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபீன்றது நம்ம எதோட ரெண்டு அடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம் 1 + செம் 2 அப்படின்னு எழுதிடும். ஸோ இப்போ இந்த செம் 1 + செம் 2ஓட டோட்டல் ஆன்சர் வந்து என்னன்னா 35,000. அது எதுல அசைன் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் ஃபீன்ற வேரியபிள்ல வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம டோட்டல் ஃபீ அப்படின்றத கொடுத்துட்டு ரன் கொடுக்குறோம் அப்படின்னா 35,000 அப்படின்றது வந்துடுது. ஸோ இது இதை மாதிரியே எழுதலாம். அப்படி இல்லைன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கூட எழுதலாம். நம்ம பிரிண்ட் ஸோ இதுக்குள்ள டோட்டல் ஃபீ இஸ் அப்படின்னு போட்டு பர்சன்டேஜஸ் ஸோ நம்ம இதில் வந்துட்டு எப்படி டைப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபீ இஸ் பர்சன்டேஜஸ் அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இங்கே எப்படி டிக்ளேர் பண்ணுறோம்னா டோட்டல் /ஃபீ அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே எழுதணும். அண்ட் அதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் சிம்பிளை வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜ் சிம்பிள் மென்ஷன் பண்ணிட்டு இந்த இடத்துல இதை போடுறோம். ஸோ அண்ட் சாரி இந்த இடத்துல இதில் கமா வராது. ஃபைன். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ வந்துட்டு டைப் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டோட்டல் ஃபீ இஸ் அப்படின்னு போட்டு அந்த ஃபீஸ் எவ்வளோ 35,000 அப்படின்றது இந்த இடத்துல வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு வேரியபிள் வந்துட்டு டிக்ளேர் பண்ணணும். ஸோ வேரியபிள் அப்படின்றது டிக்ளேர் பண்ணுறது ஒன்றும் இல்லை. நீங்கள் நார்மலாக இன்டீஜராக இருந்தாலும் சரி இல்லை ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் சரி ஏபிசி எந்த வேர்ட்ஸ் வேணால் வச்சுக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த வேரியபிள் வந்துட்டு நீங்கள் டிக்ளேர் பண்ணுறப்ப லிஸ்ட் ஆர் எஸ்டிஆர் இந்த ஒரு சில ஸ்பெஷல் கீவேர்ட்ஸ்லாம் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றது வந்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அந்த மாதிரி ஒரு சில ஸ்பெஷல் கீவேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் மென்ஷன் பண்ணக்கூடாது. மற்றபடி எந்த வேரியபிள் இருந்தாலும் நீங்க டிக்ளேர் பண்ணிக்கலாம். அண்ட் தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங்ஸ் பார்க்கலாம். ஸோ ஹாய், நம்ம பேசிக்கா ஸ்ட்ரிங்ஸ்னு எதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டரா இருந்தாலும் சரி இல்லைன்னா ஒரு வேர்டா இருந்தாலும் சரி இல்லை ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸா இருந்தாலும் சரி
எந்த ஒரு வேர்ட்ஸ் வந்தாலுமே அதை வந்துட்டு ஸ்ட்ரிங் அப்படின்ற டாபிக்ல தான் பைத்தான்ல வந்துட்டு நம்ம கொண்டு வருவோம். ஸோ பேசிக்கா ஸ்ட்ரிங்ஸ் இந்த டாபிக் வந்துட்டு எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் பத்தி. ஸ்ட்ரிங்ஸ்ல இப்ப ஒரு ஏ அப்படின்றத நீங்க நார்மலா ரன் பண்ணீங்க அப்படின்னா எரர்னு வரும். இப்ப நீங்க நம்பர்ஸ்க்கு ஆனா இது மாதிரி இருக்காது. இப்ப நம்பருக்கு வந்துட்டு நீங்க 3 அப்படின்னு கிளிக் பண்றீங்க அப்படின்னா நம்பர் வரும். ஒரு 4 பிளஸ் 4 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா ஆன்சர் வரும். அது நம்ம இதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். பட் ஸ்ட்ரிங்ஸ்ல இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரிங்ஸ் எப்படி நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்தர் சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள எழுதலாம் ஆர் டபுள் கோட்ஸ். இந்த ரெண்டு விதத்துல நீங்க எப்படி வேணா வந்துட்டு நம்மளால யூஸ் பண்ண முடியும். பட் நார்மலா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்ஸை வந்துட்டு நீங்க எம்டியா வெறும்னே ஏ ஆர் எப்படி சொல்றது இந்த சிங்கிள் கோட்ஸ்குள்ள வெறும்னே இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கீழே அவுட்புட் வரப்போ இந்த சிங்கிள் கோட்ஸ்குள்ள தான் வரும். ஸோ இந்த சிங்கிள் கோட்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். பிரிண்ட் டபுள் கோட்ஸ் ஏ அப்படின்றத நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த சிங்கிள் கோட்ஸ் இந்த இடத்துல வர்றது வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பிரிண்ட் யூஸ் பண்றதுனால நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெப்தா இந்த சிங்கிள் கோட்ஸ் அண்ட் டபுள் கோட்ஸ் எங்க யூஸ் பண்றப்ப ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்துட்டு நான் எழுதுறேன். இப்போ சிங்கிள் கோட்ஸ்குள்ள ஆம் ஃபாக்ஸ் அப்படின்னு டைப் பண்றேன் அப்படின்னா இப்ப இது வந்துட்டு எரர்னு வரும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சிங்கிள் கோட்ஸ் இருக்கனால இது வந்துட்டு அது வந்துட்டு தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் டபுள் கோட்ஸ்க்குள்ள அந்த அந்த லைனை வந்துட்டு எழுதுங்க. பிகாஸ் இந்த இடத்துல இந்த ஐஎம் அப்படின்ற இந்த ஐக்கு மேல இந்த அப்பாசிட்டிவ் இந்த ஸ்ட்ரோக் வரனால இது வந்துட்டு ராங்கா ரீட் பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக இப்ப நான் இதுல யூஸ் பண்றேன் ஐம் ஃபாக்ஸ் அப்படின்றத நான் எழுதுறேன் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்துட்டு வராது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் அகைன் இந்த டபுள் கோட்ஸ் இதுவே உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள நீங்க எழுதுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தையும் நம்மளால அவாய்ட் பண்ற முடியும். ஃபாக்ஸ். ஸோ தட்ஸ் இட். பேசிக்கா ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நம்ம எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்றத வந்துட்டு பார்த்துட்டோம். இதுவே இந்த இடத்துல இப்ப இந்த ஆம் ஃபாக்ஸ் அப்படின்ற இடத்துல இந்த ஐக்கும் ஃபாக்ஸுக்கும் நடுவுல நான் ஒரு ஸ்லாஷ் டி கொடுக்குறேன் அப்படின்னா இது என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஸ்லாஷ் டி அப்படின்றது டேப்னு அர்த்தம். டேப் அப்படின்னா 5 கன்சிக்யூட்டிவ் பிளேசஸ் வந்துட்டு கேப் வந்துட்டு வரும். இதுவே இதுக்கு பதிலா ஆம் ஃபாக்ஸ் அப்படின்ற இடத்துல ஸ்லாஷ் என் யூஸ் பண்றேன் அப்படின்னா இது வந்துட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். இந்த கமாண்டோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லாஷ் என் அப்படின்றது நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துட்டு அதை மூவ் பண்ணிடும். ஸோ பேசிக்கா இதுதான் ஸ்லாஷ் டீன் இருக்கு, ஸ்லாஷ் என் அப்படின்றது 2 இருக்கு. இதுதான் பேசிக் திங். அண்ட் சப்போஸ் இப்ப இந்த ஐம் ஃபாக்ஸை நான் வந்துட்டு ஒரு வேரியபிள் வச்சு அதை டிக்ளேர் பண்ணிடுறேன். சி அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ஐம் ஃபாக்ஸோட லென்த்தை வந்துட்டு நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றீங்க அப்படின்னா லென்த் ஆஃப் சி அப்படின்னு கொடுக்குறேன்னா இதோட டோட்டல் லென்த் வந்துட்டு வந்துடும். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஐ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது செகண்ட் தேர்ட் இது இந்த கேப்பையும் வந்துட்டு அது என்னவா கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது லென்த்ல ஆட் பண்றப்ப அந்த கேப்பையும் அது வேர்டா தான் கன்சிடர் பண்ணும். எதனால அப்படின்னா இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் இந்த ஸ்ட்ரிங்ஸ்ல இருக்க ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் தான் வந்துட்டு கவுண்ட் பண்ணுமே தவிர அதுல மிடில் எம்டி ஸ்பேசஸ் வந்தாலும் அது வந்துட்டு அது கூட சேர்த்து ஆட் பண்ணிடும். ஸோ இதுதான் லென்த் ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா. ஸோ இப்போ வந்துட்டு ஓகே ஏ அப்படின்னு யூஸ் பண்றேன். ஏன்றதுக்குள்ள ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணலாம் அண்ட் ஜஸ்ட் ரன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன டாபிக் வந்துட்டு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்லயே இண்டெக்ஸிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வந்துட்டு பார்க்க போறோம். சப்போஸ் இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா நீங்க இந்த ஹெச் அப்படின்றத டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஏ ஆஃப் இதுதான் வந்து இந்த ஏன்றதுல தான் இந்த டோட்டல் ஸ்ட்ரிங் வந்துட்டு இருக்கு இந்த ஏன்ற வேரியபிள்ல. ஸோ இது ஏ ஆஃப் 0. இந்த 0 அப்படின்றது என்னன்னா எந்த பிளேஸ்ல இந்த நம்பர் இருக்கோ அதோட நம்பர். இப்ப இந்த ஹெச் அப்படின்றது 0th பிளேஸ், அடுத்தது 1, அடுத்தது 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி வர ஆர்டர்ல தான் இருக்கு. சப்போஸ் இப்போ ஃபார் டிஸ்பிளேயிங் இ வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா
a of 1 அப்படின்றத நான் டைப் பண்றேன் அப்படின்னா e வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். சிமிலர்லி நீங்க எந்த பிளேஸ்க்கு வேணா யூஸ் பண்ணலாம். இதே இதுவே ரிவர்ஸ் ஆர்டர்லயே நம்மளால டைப் பண்ண முடியும். லைக் இப்போ நான் இதே இதுலயே ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்து நான் டைப் பண்றேன் அப்படின்னா a of -1 அப்படின்னு கிளிக் பண்றேன்னா இதுல வந்துட்டு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அப்பாசிட்டிவ் சிம்பிள் வந்துட்டு வருது. ஸோ இந்த சிம்பிள் வந்துட்டு எதனால -1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ -1 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு 0. ஸோ 0க்கு அடுத்தது பேக்வர்ட்ஸ்ல போனா இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் வருது. ஸோ -1 அப்படின்றது இதுதான் மீனிங். ஸோ இப்போ இது a of -2 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த அந்த வேர்ல்டோட கடைசியில இருக்க டி வந்துட்டு வருது. ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபார்வர்ட்ல இருந்தும் கொடுக்கலாம், இல்லைன்னா ரிவர்ஸ்ல இருந்தும் கொடுக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட் ஆஃப், இது என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எந்த நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பர்ல என்ன வேர்ட் இருக்கோ அந்த வேர்டு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். இதுதான் வந்துட்டு. ஸோ இப்ப இது இல்லாம இப்ப எனக்கு வந்துட்டு இந்த ஹலோ வேர்ல்டுல வெறும்னே இந்த 1ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்து மிச்சம் இருக்க எல்லா வேர்ட்ஸுமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ அதுக்கு எப்படி கிளிக் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா a of from 1 to remaining everything. இந்த இடத்துல இருக்க நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா everything from 1 onward. எல்லா விஷயமும் இந்த 1ல இருந்து அதுக்கப்புறம் வர எல்லா திங்ஸுமே வந்துட்டு அது வந்துட்டு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 1 அப்படின்றது 1th பிளேஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஹெச்ன்றது 0th பிளேஸ், இந்த ஈன்றது 1th பிளேஸ். ஸோ இந்த 1ல இருந்து அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு அது டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதே இதுவே நான் இப்ப a of 3 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இதுல வந்து HEL அப்படின்றது. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 அப்படின்ற நம்பர் வரைக்கும் இருக்க எல்லா வேர்ட்ஸுமே வந்து டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு அர்த்தம். அதாவது அப் டு 3 வரைக்கும் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுதான் 0, 1 and 2. ஸோ இந்த அப் டு 3 வரைக்கும் இது எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு அர்த்தம். ஸோ அண்ட் இதே இதுவே வந்துட்டு நீங்க மற்றதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். லைக் a of வெறும் இந்த செமிகோலன் இந்த டபுள் கோலன் மட்டும் வைக்கிறீங்க, இந்த கோலன் மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஹோல் திங்குமே வந்து டிஸ்பிளே பண்றோம், எவ்ரி திங். ஸோ 3 விஷயத்த வந்து நம்ம இப்ப பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ல இருந்து கொடுக்குறீங்க அப்படின்னா எவ்ரி திங் ஃப்ரம் 1 ஆன்வர்ட்ஸ், இந்த நம்பர்ல இருந்து இதுக்கப்புறம் இருக்க எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணும். அதே இதுவே நீங்க 3 யூஸ் பண்றீங்கன்னா அப் டு 3 வரைக்கும் டிஸ்பிளே பண்ணும். அதே இதுவே இந்த டபுள் இது வச்சிட்டீங்க, இந்த வெறும்னே இந்த மிடில் இருக்க கோலன் மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னா இது வந்துட்டு டோட்டல் திங்குமே வந்துட்டு டிஸ்பிளே பண்ணிடும். இதே இதுவே இப்ப நான் இந்த ஈய மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஈய மட்டும் எடுக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். லைக் என்ன அப்படின்னா a of 1 to 2. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2க்கு அப் டு 2. ஸோ அது வெறும்னே இ மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணும். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, பட் அப் டு 2ன்றனால அதோடய வந்துட்டு முடிஞ்சிடும். ஸோ இதை மட்டும் நம்மளால டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ இதே இதுவே யூஸ் பண்ணி நீங்க இந்த LLOWO இதை கூட ட்ரை பண்ணலாம். லைக் இப்போ பாத்தீங்க அப்படின்னா a of 2:WO. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ் வந்துட்டு கவுண்ட் பண்றீங்க அப்படின்னா இது செகண்ட் பிளேஸ், 2, 3, 4, 5, 6, 7 and 8. ஆறுன்றது 8. ஸோ நமக்கு WO வரைக்கும் வேணும். ஸோ அப் டு WOன்றனால இந்த இடத்துல வந்துட்டு நான் 8 அப்படின்றது வந்து போடுறேன். ஸோ LLOWO இந்த இது வந்துட்டு வந்துருது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ரிவர்சிங் ஆர் அந்த ஸ்ட்ரிங்கோட ஸ்டெப் சைஸ் வச்சு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். லைக் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன அப்படின்னா a of டபுள் கோலன் 1 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ என்னன்னா இது இந்த மாதிரி டபுள் கோலன் அதாவது 2 டைம்ஸ் வந்துட்டு நீங்க இதை வைக்கிறதுனால இது என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு இப்போ 1 கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்டெப் சைஸ் ஒரு நம்பரா அந்த ஏல இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படி அப்படியே ரீட் பண்ணும். அதுக்கு பதிலாக இப்போ டபுள் கோலனுக்குள்ள டபுள் கோலன் அடுத்து 2 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா HLOWRT
இந்த ஒரு வேரியபிள் கழிச்சு, அதாவது 0 then 2 then 4 then 6 அந்த மாதிரி வந்துட்டு அடுத்தடுத்து ஸ்கிப் பண்ணி போகும். இப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ண முடியும். இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படின்றத டோட்டலா நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும். லைக் டபுள் கோலன், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த -1 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பேக்வேர்ட்ல ஃபர்ஸ்டா இருக்க லெட்டர் வந்துட்டு ரீட் பண்ணும். ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுக்கறதுனால இந்த அபாசிட்டிவ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அடுத்தது எல்லாமே ரிவர்ஸ்ல வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்துட்டு வரப்போகுது. ஸோ ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்துட்டு ரிவர்ஸ் பண்றதுக்கு இதுதான் இருக்கிறதுல ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் வந்து என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னு பார்க்கலாம். நார்மலா ஆப்ரேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங்ஸ் வந்து அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அடிஷனுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸ்ட்ரிங்கை எப்படி டிக்ளேர் பண்றதுக்கு சிங்கிள் கோஸ் ஆர் டபுள் கோஸ். ஸோ சிங்கிள் கோஸ்ல மென்ஷன் பண்றேன் ஹலோ அண்ட் அகைன் சிங்கிள் கோஸ் வேர்ல்ட். ஸோ மிடில் வந்துட்டு பிளஸ் சைன் கொடுத்துருக்கேன் அப்படின்றனால ஆட் இந்த வந்துட்டு பிளஸ் கொடுத்துருக்கனால இது ரெண்டு வேர்டையும் வந்துட்டு கன்கார்டினேட் பண்ணுது. லைக் அடிஷன் வந்துட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுது. ஸோ இதுவே இந்த மாதிரி ஆப்ரேஷனா மல்டிப்ளிகேஷன்லயும் யூஸ் பண்ணலாம். மல்டிப்ளிகேஷன்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒய்ன்னு எடுத்துக்கிறோம் ஒரு வேரியபிளை, ஒய் ஸ்டார் 10 அப்படின்னு கொடுக்குறேன்னா அந்த வேரியபிள் வந்துட்டு சாரி இதுல என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒய்ன்றது ஸ்ட்ரிங், பட் ஆனா அதை வந்துட்டு டைரக்டாவே மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், இதை நோட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா. So start. ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்றப்ப எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வேரியபிள் வந்துட்டு 10 டைம்ஸ் வந்துட்டு ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ஜென்ரலா இதுதான் ஸ்ட்ரிங்ஸ் வந்துட்டு ரெண்டு முக்கியமான எந்தெந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அடிஷன் யூஸ் பண்ணும், இன்னொன்று வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணும். இது ரெண்டு தான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ்லேயே வந்துட்டு சப்போஸ் ஒரு வேரியபிள் வந்து எழுதிக்கலாம். ஏன்றது வந்து அகெயின் ஹலோ வேர்ல்டு எழுதிக்கிறேன், அது கொஞ்சம் எல்லாருக்கும் இது பண்ணுன்றனால. ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படின்றத எழுதிக்கிறேன். இந்த ஏ வந்துட்டு ஓகே. ஸோ இது வந்துட்டு ஷிஃப்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஸோ ஏன்றது வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்றத நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ டிக்ளேர் பண்ண அப்புறம் இப்போ இந்த எல்லா ஆல்பபெட்டையுமே அப்பர் கேஸ்க்கு மாற்றணும் அப்படின்னா ஏ டாட் ப்ரெஸ் பண்ணிட்டு டேப் அப்படின்றத வந்து எழுதுங்க. இந்த ஜூபிட்டரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஆப்ஷன். இந்த டேப் வந்துட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல என்னென்னலாம் உங்களால என்னென்ன மாதிரிலாம் வந்துட்டு இதை சேஞ்ச் பண்ண முடியும், இல்லைன்னா என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத வந்துட்டு இதுலயே காட்டும். ஸோ இதுல வந்துட்டு இந்த அப்பர் அப்படின்றது இருக்குல்ல, இதை தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ஏ டாட் அப்பர் அப்படின்னு யூஸ் பண்றேன் அப்படின்னா இப்போ இந்த ஹோல் இதுவுமே என்னவா மாத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹலோ வேர்ல்டு லோயர் கேஸ்ல இருந்தது ஃபுல்லா இந்த ஹெச் மட்டும் தான் அப்பர், பட் மிச்சம் எல்லாமே லோயர்ல இருந்துச்சு. ஸோ இது டோட்டலாவே வந்துட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு மாத்திருக்கு. இதே மாதிரியே நீங்க வந்துட்டு ஏ வந்துட்டு லோயருக்கும் மாத்தலாம். லோவர் அப்படின்னு மென்ஷன் பண்றீங்க அப்படின்னா அந்த ஹெச்சுமே வந்துட்டு ஸ்மால் லெட்டர்ல வந்துடும். ஸோ இதுதான் சொல்ல வந்தேன். அண்ட் ஃபர்தரா என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. தென் அனதர் ஃபங்க்ஷன் இஸ் ஸ்பிளிட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஏ டாட் ஸ்பிளிட். இந்த ஸ்பிளிட்டோட வேலை வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா எதுவுமே கொடுக்காம கொடுத்தீங்கன்னா அது ஸ்பிளிட் பண்ணாது. இதை வந்துட்டு ஒரு லிஸ்ட்டுக்குள்ள வந்துட்டு மென்ஷன் பண்ணும். ஸோ லிஸ்ட் டியூபிள்ஸ் டிக்ஷனரினா என்னன்றதெல்லாம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிராக்கெட்குள்ள இந்த ஹலோ வேர்ல்டுன்றதை வந்து டிக்ளேர் ஆகும். தட்ஸ் இட். அண்ட் இப்போ இதையே ஸ்பிளிட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பிளிட் எனக்கு எந்த இடத்துல வரணும்னு பாத்தீங்கன்னா இந்த எல் இருக்க இடத்துல வந்து அந்த ஸ்பிளிட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மென்ஷன் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ டாட் ஸ்பிளிட் எல் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு எல் வந்திருக்கோ அந்தந்த இடத்துலலாம் ஸ்பிளிட் ஆயிருக்கு. பிகாஸ் இந்த ஹெச்ன்றது ஓகே இந்த சைட்ல இருக்கு, அடுத்த ஒரு எல் இருந்திருக்கு, அந்த எல் இடத்துல ஒரு ஸ்பிளிட். இங்க நான் காமனா எல்லுனே கொடுத்துருக்கனால இன்னொரு எல் இருக்க இடத்துக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்துட்டு கொடுத்துருச்சு. அடுத்தது இந்த இந்த இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்பிளிட் வந்திருக்கு, அடுத்த ஒரு எல் இருக்க இடத்துக்கு டி அப்படின்றது வந்துட்டு வருது. இப்ப இதுவே நான் ஏ டாட் ஸ்பிளிட் இ அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஹெச் மட்டும் தனியா இன்னொரு இது வந்துட்டு வந்திருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா 4 இது வந்துட்டு வந்திருக்கு. அண்ட் ஆஸ் ஐ சேட் நான் லிஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நடத்துறப்ப கண்டிப்பா இது புரியும். லைக் இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்ப நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இதுலயே வந்துட்டு ஏ டாட் கவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கவுண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இப்ப இந்த இ நான் கொடுக்குறேன் அப்படின்னா
ஈன்றதை கொடுக்குறேன் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் அந்த வேர்ட்ல ஈ வந்திருக்கு அப்படின்றது நமக்கு மென்ஷன் ஆகும். ஸோ இதே இடத்துலயே வந்துட்டு நான் ஏ டாட் கவுண்ட் ஆஃப் எல் அப்படின்றத கொடுக்குறேன் அப்படின்னா எல் அப்படின்றத மென்ஷன் பண்றேன்னா ஸோ இந்த எல் வந்துட்டு எத்தனை டைம்ஸ் அந்த ஹலோ வேர்ல்ட்ல வந்திருக்கோ அத்தனை டைம்ஸ் வந்துட்டு இதை கவுண்ட் பண்ணி சொல்லும். ஸோ இது இதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மட்டும் இல்ல. லைக் நான் இப்ப இந்த இது வந்துட்டு பி அப்படின்னு ஓகே ஒரு பின்னு எடுத்துக்கிறேன். இந்த பின்ற இதுக்குள்ள ஹலோ வேர்ல்ட் அப்படின்றத காப்பி ஸோ இந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். லைக் என்னன்னா இந்த பீன்றது வந்துட்டு ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு 4 டைம்ஸ் வந்துட்டு இதை நான் டைப் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டாட் கவுண்ட் இந்த இது டோட்டலா வேர்ல்டு அப்படின்றதே நான் வந்து ரைட் பண்ணிடுறேன். ஸோ வேர்ல்டு அப்படின்றதே ரைட் பண்ணிடுறப்ப சாரி ஏன்றது வந்து அங்க இருக்கிறது, பட் இந்த இடத்துல வந்து நமக்கு பி தானே. ஸோ இந்த பி டாட் கவுண்ட்ல வந்துட்டு வேர்ல்டு அப்படின்றத எழுதிட்டேன் அப்படின்னா ஸோ டோட்டலா எத்தனை டைம்ஸ் வேர்ல்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ டோட்டலி 5 டைம்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல வேர்ல்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க சிங்கிள் வேர்டையும் அதுல வந்துட்டு கவுண்ட்ல வந்துட்டு நம்மளால எடுக்க முடியும். ஆர் டோட்டலா ஒரு வேர்டையே எடுத்து நம்ம எழுதுறோம் அப்படின்னாலும் இதுல வந்துட்டு நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். அண்ட் அபார்ட் ஃப்ரம் திஸ் ஸ்ட்ரிங்ல இன்னும் என்ன ஒண்ணு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு அந்த ஏவே எடுத்துப்போம். ஏல வந்துட்டு ஃபைண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது இதுல ஃபைண்ட் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஈயோட லெட்டர் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நான் மென்ஷன் பண்றேன். ஆர் ஹெச்னே எடுத்துக்கலாம். ஹெச்சோட பிளேஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 0. அதாவது இந்த ஃபைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹலோ இந்த ஹெச் அப்படின்றது எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத வந்துட்டு மென்ஷன் பண்ணும். லைக் இங்க தானே ஹெச் இருக்கு. ஸோ இதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0. ஸோ அதனால இந்த இடத்துல வந்துட்டு அது 0 அப்படின்னு மென்ஷன் பண்ணுது. நான் இது ஏற்கனவே சொல்றேங்கல்ல லைக் ஹெச்னா 0 அடுத்தது ஈக்கு வந்துட்டு 1 அப்படின்ற அந்த பிளேஸ் வேல்யூ வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கு. ஸோ இப்போ இதே இதுலயே ஏ டாட் ஃபைண்ட் ஆஃப் நம்ம இப்ப இ அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இதோட வேல்யூ வந்துட்டு 1 அப்படின்னு வரும். ஏன்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ அந்த பிளேஸ் வேல்யூ மென்ஷன் பண்றதுபடி பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு 1 அப்படின்றது வரும். அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி இதுதான் ஸ்ட்ரிங்ஸ்ல வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இது இல்லாம இன்னும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏ டாட் சென்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு இருக்கு. இந்த சென்டர் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இதையே யூஸ் பண்ணிக்கிறேன் 20 டாட்ஸ். ஸோ இந்த ஏ டாட் சென்டர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20க்கு இந்த அதாவது டோட்டலா 20 பிளேசஸ். இந்த 20 பிளேசஸ்ல சென்டரா இந்த ஹலோ வேர்ல்டு வந்துட்டு பிளேஸ் பண்ணும். மிச்சம் இருக்க எல்லா பிளேசஸ்லுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்ஸ் வந்துட்டு கொண்டு வந்துடும். இது எந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டீன்னு எழுதி தேங்க்யூன்னு எழுதுறேன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் நான் டீக்கு வந்து தேங்க்யூ அப்படின்னு மென்ஷன் பண்றேன். இந்த தேங்க்யூன்னு மென்ஷன் பண்ற இடத்துல இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு சென்டரா பிளேஸ் பண்ணும் அப்படின்றப்ப டி டாட் சென்டர் 40 ஸ்லாஷ் ஸ்பேஸ். ஸோ இப்போ நான் டி டாட் சென்டர் அப்படின்னு மென்ஷன் இப்போ நான் டி டாட் சென்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு இந்த 40 டேஷ் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த தேங்க்யூ மட்டும் சென்டரா மென்ஷன் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க எல்லா பிளேசஸ்க்குமே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் என்ன இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிருக்கணும் அந்த இது வந்துட்டு அந்த சிம்பிள் வந்துட்டு இந்த இடத்துல எல்லாத்துலயும் மென்ஷன் பண்ணிடும். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் இன்னைய கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலா ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வந்துட்டு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வந்து ரிமைனிங் இருக்கிறத பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல மோஸ்டா பிரிண்ட் ஃபார்மேட்டிங் வந்துட்டு சொல்லி தருவேன். அது தனியா ஒரு கிளாஸஸ் சொல்றேன். பிரிண்ட் ஃபார்மேட்டிங்கும் பைதான் 2 vs பைதான் 3 அதுல என்னென்ன மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துடலாம். லிஸ்ட் டிக்ஷனரிஸ் டியூபிள் செட்ஸ் பூலியன்ஸ் அது வந்துட்டு இதுல இருந்து 4th கிளாஸ்ல வந்துட்டு பார்க்கலாம். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கிளாஸ். நாளைக்கு நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ், பை.